ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், இன்றைக்கி வரலட்சுமி விரதம் அன்றைக்கி எல்லாருமே இந்த கொழுக்கட்டை, நோம்பு அடை இதெல்லாம் பண்ணுவா. எங்கள் ஆற்றுல அந்த நோம்பு அடை, கொழுக்கட்டைலாம் வழக்கம் இல்லை, அதனால் நாங்கள் பண்ணல. உங்கள் ஆற்று வழக்கம் என்னவோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். பார்த்தேல்லாம் சுட சுட வடித்த சாதம். இது மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தேன்னாக்க இது வெல்லம். ஸோ இன்றைக்கி பாயசம் வைக்க முடியல எங்களால். ஸோ பாயசம் வைக்க முடியாதனால இந்த சாத்து மேலே வெல்லம் ஒரு துளி வச்சிட்டோம்னா பாயசம் பண்ணதுக்கு சமம்னு சொல்லி எங்கள் ஆற்றுல பெரியவாலாம் சொல்லுவாள். அதனால் நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் வழக்கம் எப்படியோ நீங்கள் உங்களால் பண்ணுறதுக்கு டைம் எடுத்தால் தாராளமாக பண்ணுங்கோ, தப்பு கிடையாது. நாங்கள் இன்றைக்கி பாயசம் பண்ண முடியல அப்படின்றதுனால நாங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி விட்டுட்டோம் நாங்கள். ஸோ சுட சுட சாதம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தேன்னாக்கா இன்றைக்கி கோஸ் வறுத்தரைச்சி ஒரு கூட்டு தான் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்தேன்னாலே தெரியும் எவ்வளோ கொழுன்னு எவ்வளோ வெண்ணெய் மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ கோஸ் வறுத்தரைச்ச கூட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அம்மா எப்படி பண்ணான்றதை சொல்லிடுறேன். கோஸ் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு இந்த 2 பருப்பில் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் துவரம்பருப்பு தான் போட்டோம். துவரம்பருப்பு ஒரு 1.5 கப்பு நன்ன 1.5 கப்பு மீன்ஸ் இந்த கரண்டியால் ஒரு கரண்டி 1.5 கரண்டின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கரண்டி 1.5 கரண்டி நல்லா வேக வச்சு எடுத்துன்ட்டு அந்த வெந்த பருப்புலேயே இந்த கோஸையும் போட்டுருங்கோ. கோஸும் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதுலேயே தலைமையிலேயே 2 தக்காளி பழத்தையும் பிழிஞ்சு விட்டுருங்கோ. பிழிஞ்சு விட்டுட்டு இன்னொரு பக்கம் இந்த பக்கம் கடாய் வச்சுட்டு அதில் துளியுண்டு தேங்காய் விட்டு அதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு ஒரு 10 மிளகு, ஒரு 3 வரமிளகா, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா ஜீரகம், தேங்காய், ஒரு ஆர்க்கு கருவேப்பிலை. தேங்காய் ஒரு 3-4 ஸ்பூன் போதும். ஸோ இதெல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துடணும். வறுத்து எடுத்து அரைச்சுன்ட்டு நம்ம ஏற்கனவே இந்த பக்கம் கோஸும் பருப்பும் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த வறுத்து அரைச்ச விழுதை கொட்டி நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் அணைச்சிட்டு பெருங்காயத்தை போட்டு ஒரு இடுப்பை கரண்டி வச்சு தேங்காய், கடுகு, ஜீரகம் மட்டும் தாளித்து கொட்டினெல்லாம் போதும். ஏன்னா உளுந்து தாளிக்க வேண்டான்னு எதுக்கு சொல்கிறதுனாக்க ஏற்கனவே நம்ம வறுத்து அரைக்கும் போதே உளுந்து நம்ம வறுத்துட்டோம், அதனால் தாளிக்கும் போது உளுந்து வேண்டாம். ஸோ இல்லை எங்களுக்கு உளுந்து போட்டால் பிடிக்கும், நாங்கள் கூட சாப்பிடுவோன்னா நீங்கள் தாராளமாக உளுந்து தாளிச்சிக்கலாம், தப்பு கிடையாது. தாளிச்சிட்டு இறக்கி வச்சு மூடி வச்சுட்டேலாம் அவ்வளோதான், சிம்பிளான ஒரு கோஸ் கூட்டு ரெடி. ஸோ மூடி வச்சுட்டேலாம் நல்லா வாசனை கமன்னு இருக்கும். நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ திறந்து எல்லாம் நல்ல வாசனையாக இருக்கும். நான் இப்போ தான் பண்ணி வச்சுட்டு அம்மா பண்ணி வச்சா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தான் ஆச்சு. இப்போ திறந்தாலே ரூம் ஃபுல்லாக வாசனை கமன்னு அடிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி கருவேப்பிலை தொகையில் தான் அரைச்சிருக்கு. ஸோ கருவேப்பிலை தொகையில் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய தடவை போட்டிருக்கோம், இருந்தாலும் இன்னொரு சின்ன ரீகேப் எப்படி பண்ணான்றதையும் நான் சொல்லிடுறேன். நல்ல ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு, ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு துளி கடாயில் ஒரு துளி தேங்காய் விட்டு அந்த கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. வறுத்துன்ட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு காஞ்ச மிளகா ஒரு 5 மிளகா நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் உங்கள் சௌகரியம் போல் வச்சுக்கோங்க. நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவேன்னா ஒரு 3 மிளகா வச்சுக்கலாம். இல்லை காரம் நான் கொஞ்சம் தூக்கலாக சாப்பிடுவேன்னா 7 மிளகா கூட வச்சுக்கலாம், அது அவாவா சௌகரியம். நாங்கள் ஒரு 5 மிளகா வச்சுருக்கோம். கூடவே ஒரு 4-5 மிளகு வாசனை இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் மிளகு வச்சுருக்கோம். நீங்கள் மிளகு வேணுன்னா மிளகு வச்சுக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வச்சுன்ட்டு நல்லா ஒரு ஹேண்ட்ஃபுல் கருவேப்பிலை அதை வறுக்கலை கொள்ளலை, அப்படியே பச்சையாகவே போட்டு அரைச்சிருக்கு. ஸோ வறுத்தா வாசனை போய்டும்ன்றது எங்களோட அபிப்பிராயம். உங்களுக்கு வறுத்தா பிடிக்கும்னா தாராளமாக அதையும் வறுத்துக்கலாம். வறுத்து துளி ஜலம் விட்டு நல்லா கெட்டிமாக அரைச்சிருங்க. அரைச்சி எடுத்துட்டேன்னா ஸோ சிம்பிளான ஒரு
கருவேப்பிலை துவையல் ரெடி. நல்லா வழித்து வச்சுட்டு அது மேலாக ஒரு 4-5 ஸ்பூனு நல்லெண்ணெய், உப்பு, பெருங்காயம் போட்டெல்லாம் அவ்வளோதான். கருவேப்பிலை துவையல் ரெடி. இது வந்து சாதத்துக்கு தொட்டுக்கலாம், மோர் சாதம் இந்த மாதிரி கூட்டு பண்ணால் தொட்டுக்கலாம். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் மோர் இந்த பக்கம் ரெடி ஆகிடுது. இது வந்து எக்ஸ்ட்ராவாக இன்றைக்கி வந்து ஆற்றுல போட்ட மாங்காய் ஊறுகாய். ஸோ இந்த மாங்காய் ஊறுகாய் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். நல்ல மாங்காய் சீசனில் ஒரு 10-20 மாங்காய் வாங்கி துண்டமாக இதை பார்த்தேன்னா தெரியும் எவ்வளோ பெரிய பீஸாக போட்டிருக்கான்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்ல துண்டமாக கட் பண்ணி போட்டுருங்க. கட் பண்ணி போட்டுட்டு அதுலேயே உப்பை மட்டும் போட்டு நல்லா குலுக்கி விடுங்க. அது நல்லா ஜலம் விட்டு வரும். ஜலம் விட்டு வரும்போது மாங்காய் சீசன் போதே வெயில் காலம்தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வெயிலில் ஒரு 3-4 நாள் அந்த மாங்காவை நல்லா காய வைங்க. காய வச்சு எடுத்து அந்த உப்பு ஜலத்திலே போட்டு குலுக்கி அந்த உப்பு ஜலம் தீர்ற வரைக்கும் காய வச்சு எடுத்துடலாம். நல்லா அது வத்தல் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த வத்தல் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சேன்னா அது வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. 1 வருஷம் 2 வருஷம் கூட தாராளமாக நிற்கும் உங்களுக்கு. இப்போது கடையில் போய் ஊறுகாய் வாங்க முடியல, கடை ஊறுகாய் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி வத்தல் போட்டு நல்லா 1 டப்பா 2 டப்பா வத்தல் போட்டு எடுத்து வச்சுட்டேன்னா கூட 1 வருஷம் 2 வருஷத்துக்கு தாராளமாக தாங்கும். ஏன்னா வெறும் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கு, வேறு எதுவுமே போடலை. அது கடையில் வாங்க முடியாத சுச்சுவேஷனில் இந்த வத்தல் மாங்காவை துளியுண்டு சும்மா ஒரு கைப்பிடி இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற ஜலம், நல்லா எந்த அளவுக்கு சூடு தாங்குமோ அந்தளவுக்கு சூடோட ஒரு ஜலம் விடுங்க. ஜலம் விட்டு நம்ம வந்து வெறும் காரப்பொடி மட்டும் போடுங்க போதும். கட்டை மிளகா அப்படி நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு கட்டை மிளகா அப்படி நாங்கள் வந்து ஒரு 2-2.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட்டை மிளகா அப்படியே போட்டுட்டு நல்லெண்ணெய் காய்ச்சி கொட்டினேன். அவ்வளோதான். சிம்பிளான ஒரு ஆற்று ஸ்டைலில் மாங்காய் வத்தல் ஊறுகாய் ரெடி. அதுக்கப்புறமா இது மேலாக எண்ணெய் காய்ச்சி கொட்டும் போதே வெந்தய பொடியும் பெருங்காய பொடியும் போட்டேலாம் அவ்வளோதான். சிம்பிளான ஒரு மாங்காய் வத்தல் ஊறுகாய் ரெடி. ஸோ ஏன்னா நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் நம்ம காய வச்சு வத்தல் ஆக்கியிருக்கோம். அதனால் உப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வெறும் காரப்பொடி ஒரு எந்த அளவுக்கு சூடு தாங்க முடியுமோ அந்தளவுக்கு ஒரு டம்ளர் சூடு தண்ணி விட்டேலாம் அவ்வளோதான். இது வந்து மோர் சாத்துக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த மாதிரி கூட்டு பண்ணையெல்லாம் அதுக்கும் தொட்டுண்டு சாப்பிட்லாம். இந்த ஊறுகாய் தண்ணியை தொட்டுண்டு சாப்பிட்டேனாலே நல்லா இருக்கும். அதனால் இந்த மாங்காய் வத்தல் ட்ரை பண்ணாதவா இந்த வெயில் நாளையில் ட்ரை பண்ணி பாருங்கோ. மாங்காய் சீசன் வரும்போதும் கண்டிப்பாக அது எப்படி பண்ணுறதுன்றதையும் நான் காமிக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த வத்தல் ஊறுகாய் எப்படி இருக்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி சிம்பிளான ஒரு சாப்பாடு தான். ஸோ இந்த மாதிரி கோஸ் கூட்டு ட்ரை பண்ணாதவா ட்ரை பண்ணி பாருங்கோ. கருவேப்பிலை தொகையிலோட நல்லா அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு லன்ச் வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.